ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மக்களுக்கு இன்னும் 5 நாட்கள் தாங்க டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வேலையிலையுமே முடிக்க பாருங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டாக சென்செக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவே நீங்களே கணக்கெடுப்பு பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூலை 31ங்க. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ண பாருங்கள். எப்படி ஆன்லைன் மூலமாகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கணக்கெடுப்பு பண்ணிக்கோங்க. அதாவது மொத்தமாக 2 கட்டமாக நடக்க போது. ஃபேஸ் 1 உங்கள் வீட்டை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் என்னமான பொருட்கள் இருக்குது அதிலையுமே கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரையும் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் முடிஞ்சளவுக்கு ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் உங்கள் வீடு தேடி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வருவாங்க. அப்படி உங்கள் வீடு தேடி வரும்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்திருக்கும். அந்த சென்சஸ்க்கான ஐடி, அந்த ஐடி அவங்க கிட்ட கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணலை அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்க ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக 31/7/2026 கடைசி தேதி, அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு 33 கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதுமானதுங்க. நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணாலும் சரி, அவங்க வீடு தேடி வந்தாலும் சரி, இந்த 33 கேள்விகள் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ உங்களை பார்த்தா, அதாவது தரை, நீங்கள் உங்கள் வீடு தரை எதில் கட்டியிருக்கீங்க, சுவர் எதில் கட்டிருக்கீங்க, மேலே ரூஃப் எதில் கட்டியிருக்கீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, மேரிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, குடும்பத் தலைவர் பெயர் என்ன, ஆனா பெண்ணா, என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் ஆதாரம் எங்கிருந்து வருது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, உங்கள் வீட்டில் டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஒரு 33 கொஷின். இந்த 33 கொஷின்ஸுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஐடி வரும். அந்த ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க வரங்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே தமிழக மக்கள் அனைவருமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கோங்க. மொதல் அப்டேட்டுங்க. 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்புகள். அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, KYC பண்ணுற மாரி இருக்கும். ரொம்ப நாளமாக சொல்லிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, ரேஷன் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாகவும் அதேமாரி போலி ரேஷன் கார்டு நீக்குவதற்காக இந்த KYC பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் அதில் KYC பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, பண்ணவங்க பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்க நியரஸ்ட்டாக இருக்க ரேஷன் கடைகளில் போயிட்டு KYC அவங்க கைரேகையை வைக்க பாருங்கள். ஏன்னா கைரேகை வச்சாவே போதுமானது. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுக்கான கடைசி தேதியும் 31/7/2026 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வைக்க பாருங்கள். ஒருவேளை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நியரஸ்ட்டாக எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான கைரேகை வச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாங்க. அதேமாரி 5 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க, முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கைரேகைலாம் விழாமல் இருக்குது அப்படின்னா ஆதார் மையத்தில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராச்சும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க பெயரை கம்பல்சரி நீக்கியே ஆகணுங்க. இதெல்லாமே சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது உங்களுக்கு கைரேகை வேலை அப்படின்னா அதுக்கு பதிலாக முக அடையாள ஸ்கேன், அதாவது ஃபேஷியல் ரெகனைசேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக பொருட்கள் விநியோகம் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2 விஷயத்தை ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.